அடுத்ததாக அக்கோலத்திலிருந்து ஜலநாதன் ஐயா, வாங்க. உங்க தந்தையை பத்தி நீங்க உங்களோட கருத்துக்கள் எல்லாம் சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஜலநாதன், தக்கோலம். தந்தையர் நாள். SSLC ரிசல்ட் வந்த நாள். அப்போதெல்லாம் பேப்பரில் தான் ரிசல்ட் வரும். என் அப்பா பேப்பரில் ரிசல்ட்டை பார்த்து நான் பாஸ் ஆனதை தான் பாஸ் ஆனது போல் மகிழ்ந்தார். தேர்ச்சி என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒரு பேப்பர்ல போயிட்டாலும் மீண்டும் எல்லா பேப்பர்லயும் பரீட்சை எழுதணும். அதனால்தானோ என்னவோ என் அப்பா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் மகன் பாஸ் ஆயிட்டான்னு சாக்லேட் கொடுத்து மகிழ்ச்சி அடைந்ததை மறக்க முடியவில்லை. கவிதை கதை அப்படின்னு நான் எழுதுறத எங்க அப்பாவுக்கு பிடிக்காது. படிப்புல கவனம் செலுத்த மாட்டான்ற ஒரு அபிப்பிராயம். அதனால நான் எழுதுன சம்பந்தமானவெல்லாம் என் அப்பாவுக்கு தெரியாம பார்த்து கொண்டேன். கல்லூரியில் BA படிக்கும் போது அகில இந்திய சென்னை வானொலியிலிருந்து நான் எழுதிய மெல்லிசை பாடல் ஒளிபரப்ப உள்ளார்கள் என்ற தகவல் வந்தது. என் அப்பாவுக்கு தெரியாம பாடலை கேட்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று கருதி ரேடியோவுடன் கூடிய டேப் ரெக்கார்டர் கிடைக்குமான்னு அங்கு இங்கு அலைஞ்சேன். கிடைக்கல. ஒளிபரப்பப்படும் நாளும் வந்தது. ஒளிபரப்பப்படும் நேரம் இரவு 8:45 மணி. செந்தல் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு உள்ளது. இரவு மணி 8 ஆச்சு. சாப்பிட்டு விட்டு நண்பன் வீட்டுக்கு சென்று பாடலை கேட்போம் என திட்டமிட்டு சாப்பிடலாம் என்றிருந்த போது என் அப்பா பையுடன் வந்தார். பையில் இருந்து ரேடியோவுடன் கூடிய டேப் ரெக்கார்டை எடுத்தார். எப்படி என் அப்பாவுக்கு? அப்பாவை பார்த்தேன். சிரித்து கொண்டே, தெரியும்டா, சீக்கிரம் சாப்பிட்டு பாட்டை கேட்போம், ரெக்கார்டு பாட தெரியுமா என்றார். தெரியும் என்று தலையாட்டினேன். பாடலை கேட்டோம், பதிவும் செய்தோம். அன்றைக்கு தூக்கமே வரவில்லை. என் பாட்டை கேட்பது போலவே ஒரு பிரமை. சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. என் அப்பாவின் அறையிலிருந்து தான் சத்தம் கேட்டது. எட்டி பார்த்தேன். என் அப்பா ரேடியோவை பார்த்து கொண்டே தடவி கொடுத்தார், அணைத்தார், முத்தம் கொடுத்தார். என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு என் அப்பாவை ஆச்சரியமாக பார்த்தேன். என் மன மகிழ்ச்சி சொல்ல முடியவில்லை. அப்பா அடிக்கடி சொல்லுவார், குதி குதின்னு சொல்லுவான், கூட குதிக்க மாட்டான். புடி புடின்னு சொல்லுவான், கூட பிடிக்க மாட்டான். நமக்குன்னு சொந்த அறிவு, சுய அறிவு வேணும்னு சொல்லுவார். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது இன்னைக்கு சரியா நடந்து கொண்டோமா, சரியில்லாம இருந்தோமா பார்த்து நம்ம நாமே சரிப்படுத்திக்கணும், மைனஸா இல்லாம பிளஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். தந்தையர் நாளில் மட்டுமல்லாமல் தந்தையரின் நல்கருத்தை, செயல்பாட்டை எந்நாளும் என்றும் பதிப்போம், மதிப்போம். என் ஜலநாதன், தக்கோலம். நன்றி. கவிஞர் தக்கோலம் என் ஜலநாதன் தடவி அந்த டேப் ரெக்கார்டரை தடவி கொடுத்த தந்தையாரை பற்றி சொன்ன தந்தையார் பெயரை சொல்லவில்லையே. தந்தையார் பெயர் SJ நடராஜ முதலியார். திரு நடராஜன் அவர்களுடைய மகன் திரு ஜலநாதன் அவர்கள் தன்னுடைய தந்தையாரை அருமையா அதுல ஒரு இடம் சொன்னார். ரொம்ப முக்கியமான இடம். ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தை சொன்னாரு. அவங்க அப்பா எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. அவர் எனக்கு கொஞ்சம் சேர்த்து சொல்லியிருக்காரு. புடி புடின்னு சொல்லுவான், நம்ம கூட சேர்ந்து குதிக்க மாட்டான். புடி புடின்னு சொல்ல நம்ம பிடிக்க மாட்டான். இது ஒரு உண்மையான வாழ்க்கை தத்துவம். வாழ்க்கையில எல்லாருக்கும் பிடிக்க சொல்லுவாங்க. அந்த படத்துல வரும், பிடிச்சிடுவாங்க, கடைசியை விட்டுடுவாங்க, கீழே பொத்துன்னு விழுந்துரும். அந்த மாதிரியான காட்சிய அழகாக அதை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு வாழ்க்கை தத்துவம். நம்முடைய தனித்துவத்தை நம்ம பார்த்துக்கணும். யாரை நம்பியும் நாம் கூடாது. நாம் நம்முடைய காலில் நிற்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய தத்துவத்தை அவருடைய தந்தையார் அவருக்கு போதித்திருக்கிறார். அது நல்ல தத்துவம். நாம் எல்லோரும் கேட்டுக்கொள்வோம். தந்தைகளாக இருக்கும் நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி தருவோம். அடுத்தவங்களை கூப்பிடுங்கம்மா. மகிழ்ச்சி. நன்றி. கவிஞர்